தற்போதைய அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சியில் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூத்தாண்டவர் கோயில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சியில் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடியுள்ளார்கள். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கூத்தாண்டவர் கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இணைகிறார். இளையராஜா, கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. இந்துக்களின் புராண நூல்களில் ஒன்றான மகாபாரதத்தை நினைவு கூறும் வகையில் அமைய பெற்றது இந்த கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 29ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி 18 நாட்களாக நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி நேற்று கோவிலில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகளும் வெளிநாட்டில் இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் அரவானை கணவனாக பாவித்து மணப்பெண் கோலத்தில் வந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த கடைகளில் பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டு அரவானை கணவனாக ஏற்றுக்கொண்டனர். அதன் பின் இரவு முழுவதும் கும்மியடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். விழாவின் இறுதி நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று காலை 7 மணிக்கு அரவான் சிரசு கோவிலை சுற்றி வந்த பின்பு இந்த திருத்தேரில் பொருத்தப்பட்டவுடன் திருத்தேரோட்டம் தொடங்கியது. இதில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் என இந்த திருத்தேரை வடம் பிடித்து தற்போது இழுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருத்தேர் செல்லும் போது அதற்கு முன்பாக குவியல் குவியலாக கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்து கும்மி அடித்த பின்பு பந்தலடிக்கு சென்று தாலி கட்டி கொண்ட திருநங்கைகள் தங்கள் நெற்றியில் உள்ள குங்குமத்தை அழித்து தாலியை துறந்து வரும் நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. அப்பொழுது ஒப்பாரி வைத்து அழுத பின்பு அங்குள்ள கிணற்றுகளில் குளித்துவிட்டு பின்பு வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலத்தில் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வார்கள் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா. இளையராஜா, விரிவான தகவல்களுக்கு நன்றி.